அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு டாக்டர் வர்றதுக்கு மத்தியானம் ஆகும். இன்னைக்கு ஒரு நாள் டாக்டரோட ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு நாம் டாக்டர் ஆகிட வேண்டியது தான். ஆமாம், டாக்டர் ட்ரைனிங்கும் எடுத்த மாதிரி இருக்கும், பீஸும் கிடைக்கும். A few moments later. ஆஹா, ஒயிட் கோட்டை மாட்டினதும் அசல் டாக்டர் மாதிரியே இருக்கிறோம் ஐயா. நாம் என்ன ஆய்வா பண்ண போகிறோம்? வைத்தியம் தானே பார்க்க போகிறோம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கம்பவுண்டர்னு யாருக்கும் தெரியாது. கடவுளே, எனக்கு இருக்கிற ஞாபகம் மருதில் நான் தான் கம்பவுண்டர்னு யாருக்கிட்டையும் நான் உளறிடக்கூடாது. A few moments later. என்னது, நாம் டாக்டர் ஆனதும் ஒரு பேஷண்ட்டு கூட காணோம். ஆஹா, ஒருவேளை போலி டாக்டராக வேஷம் போட்டதுனால பேஷண்ட் யாரும் வரலையோ? ஆஹா, ஒரு பேஷண்ட் வர்றானே, வரட்டும் வரட்டும். வாங்க வாங்க உட்காருங்க. வாயை திறந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறானே. நாமளே கேட்போம், உடம்புக்கு என்ன செய்யுது? அம்மா, என்னது, டாக்டரையே அடிச்சிட்டான். ஆஹா, ஒருவேளை நாம் போலி டாக்டருங்கிறது தெரிஞ்சிருச்சோ? எதுக்கு சார் என்ன அடிச்சிங்க? மறுபடியும் அடிச்சிட்டானே. ஆஹா, என்னது, எதுக்கெடுத்தாலும் அறையிறான். நல்ல வேலை இன்னைக்கு பழைய டாக்டர் இல்லை. என்னோட வியாதியே அதுதான் டாக்டர். என்னது, வியாதியே அதுதானா? அம்மா, யாராவது கேள்வி கேட்டால் உடனே அவங்கள அரைஞ்சிடுறேன் டாக்டர். இதுதான் டாக்டர் என்னோட வியாதியே. ஆஹா, இவனுக்கு கேள்வி கேட்டா அடிக்கிற வியாதி, நமக்கு ஞாபகம் மருதி. இப்போ இவங்கிட்ட எப்படி கேள்வி கேட்காம பேசுறது? யோசிச்சு தான் பேசணும். கோபம் வந்தா அரைகிற வியாதி உனக்கு. ஆமாம் டாக்டர். அப்பாடா, தப்பிச்சேன். எவ்வளோ நாள் இருக்குது இந்த வியாதி? அம்மா, ஞாபகம் மருதியா கேள்வியை கேட்டுட்டேனே ஐயா. இந்த வியாதி எவ்வளோ நாளாக உனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியலையேப்பா. என்கிட்ட கேட்க வேண்டியதானே? ஏன், அரை வாங்கிறதுக்கா? 2 மாதமாக இந்த நோய் எனக்கு இருக்குது டாக்டர். ப்ரெஷரு அதிகமானால் இப்படி தான் கோபம் வரும். அதுக்கு நான் ஒரு மாத்திரை எழுதி தரேன். அந்த மாத்திரையை சரியான டயத்துக்கு போடணும், புரிஞ்சுதா? அம்மா, ஆஹா, மறுபடியும் மறுதியாக கேள்வி கேட்டுட்டேன் ஐயா. நாம் போலி டாக்டராக ஆனதும் இப்படியா வந்து பேஷண்ட்டு மாட்டோம்? இந்தாப்பா, இதுதான் மாத்திரை. ஏன் டாக்டர், ஊசியெல்லாம் போட மாட்டிங்களா? போட்டுக்கிறியா? அம்மா, அவனாவே கேள்வி கேட்க வச்சு அவனாவே அறையிறாயா. டாக்டர் ட்ரெஸ்ஸை திருட்டுத்தனமாக போட்டதுக்கு நமக்கு தேவைதாயா இது? போட்டுக்கிறேன் டாக்டர். A few moments later. அப்பாடா, ஊசியும் போட்டாச்சு, மாத்திரையும் எழுதி குடிச்சாச்சு. இப்போது பீஸை வாங்கிட்டு இவனை அனுப்பணும். எவ்வளோ டாக்டர் பீஸு? பீஸு 300 ரூபாப்பா. சேஞ்ச் இருக்கா டாக்டர்? எவ்வளோவுக்குப்பா? அம்மா, ஆஹா, முடியலடா சாமி. 500 ரூபாய்க்கு. என்னது 500 சொல்லிட்டு 100 ரூபாய் கொடுக்குறேன். ஏப்பா, இதுதான் 500 ரூபாயா? அம்மா, யதார்த்தமாக கூட பேச முடியலையா? ஏப்பா, இது 100 ரூபாப்பா. இந்தாங்க டாக்டர் 500 ரூபா. பாக்கியை சில்லறையாக கொடுங்க டாக்டர். இந்தாப்பா மீதி சில்லறை. டாக்டர் 10 ரூபா குறையுது. என்னது, குறையுதா? அம்மா, ஆஹா, இந்தப்பா 20 ரூபா. நீ இடத்த காலி பண்ணு. அப்பாடா, ஒரு வழியாக போயிட்டாம்பா. சரி, எந்த நேரத்தில் இந்த ட்ரெஸ்ஸை போட்டோமோ, இனிமே ஒரிஜினலாக டாக்டர் ஆனதுக்கப்புறம் தான் பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணணும். ஆமாம். ஆஹா, போனவன் திரும்பி வர்றானே ஐயா. ஏப்பா, எதுக்காக திரும்பி வந்த? ஏப்பா, முடிஞ்சிச்சுரா கதை. செல்ஃபோனை வச்சுட்டு போயிட்டேன், அதை எடுக்கிறதுக்காக வந்தேன் டாக்டர். இவங்கிட்ட 300 ரூபா பீஸ் வாங்குறதுக்குள்ள 30 அரை வாங்கிட்டேனே ஐயா. ஒரு நாள் டாக்டராக ஆனதுக்கு சரியான பனிஷ்மெண்ட்டு கொடுத்துட்டு போயிட்டான். ஆஹா, வாங்கின அடிக்கு இப்போ நாம் எந்த டாக்டரை பார்க்குறதுன்னு தெரியலையே ஐயா. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.